Hello all, this is Savita from 5-Star Online Tutoring. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th CBSE Maths Exercise 5.2ல 9th ப்ராப்ளம் தான் கொடுத்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Prove that the function f given by f of x equal to modulus of x minus 1 is not differentiable at x equal to 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ x equal to 1 அப்படின்ற ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூவில் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் இல்லை அப்படின்றத நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையா அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த வீடியோட எக்ஸைஸ் 5.2க்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ஃபார்முலாஸும் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா என்ன டேர்ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது டிஃப்ரென்ஷியபிள், இல்லை அப்படின்னா நாட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். இது ரெண்டு நாட் ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் h tends to 0 f of a minus h minus f of a divided by minus h. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஏ அப்படின்றது யார் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் எனது ஏ. சரியா? அப்போ நம்ம இங்கே ஏ எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நான் 1 அப்படின்ற வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா லிமிட் h tends to 0 f of 1 minus h minus f of 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் டிவைடட் பை மைனஸ் ஹெச்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா f of x ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f of xன்னு ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் x minus 1 அப்படின்ற ஒரு டேர்மை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், x minus 1 அப்படின்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ f of xக்கு பதிலாக நம்மளுக்கு யார் இருக்கானா 1 minus h அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of xக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது xக்கு பதிலாக யார் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், 1 minus xh அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக அந்த டேர்ம் இருக்கிறனால நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ லிமிட் h tends to 0 f of அதாவது f of xக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் 1 x minus h, xக்கு பதிலாக யார் இருக்கா 1 minus h இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 minus h ஆல்ரெடி இங்கே யார் இருக்கா, சாரி மாடுலஸ் ஆஃப் x minus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 minus h சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். தென் இன்னொன்று யார் இருக்கானா -1 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யார் எழுதிக்கணும், -1. ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு டேர்ம் மட்டும் நான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், மாடுலஸ் ஆஃப் x minus 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 minus x அப்படின்ற டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மைனஸ் அகெயின் f of 1ன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ f of 1னா அதே மாதிரி தான் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சாரி, ஸோ எக்ஸுக்கு மேலே 1 சப்ஸ்டியூட்னா மாடுலஸ் ஆஃப் x minus 1 தானே. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus 1 டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, இங்கே இந்த பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் 1 கேன்சல் ஆயிரும், இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், லிமிட் h tends to 0 நியூமரேட்டரில் மைனஸ் ஹெச் இருக்கும், மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஹெச், டினாமினேட்டரில் மைனஸ் ஹெச் அப்படின்ற டேர்ம் இருக்கும். ஓகேவா? ஸோ மாடுலஸ்லேருந்து ஒரு டேர்ம் வெளியே எப்போவுமே வரும்போது என்னவா வரும், பாசிட்டிவ் டேர்மாக தான் வரும். அப்படி தானே? ஸோ மாடுலஸ்குள்ளே அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போது அது பாசிட்டிவ் டேர்மாக தான் வெளியே எடுக்கணும். ஸோ மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச்சை வெளியே எடுத்துக்கிறேன் டிவைட் பை மைனஸ் ஹெச். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், -1. அப்போ லிமிட் h tends to 0 -1. ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷனில் நமக்கு h அப்படின்ற ஒரு வேல்யூவே இல்லை, இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெச்சோட வேல்யூவை 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அது எதுவுமே இல்லையா, அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா LHD = -1 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலேருந்து என்ன பண்ணும், அப்படியே ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணுறோம் RHD. ஸோ RHD ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா சேம் ஃபார்முலா, பட் மைனஸ் ஹெச் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ்ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். லிமிட் x tends to 0 இதே இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்க இடத்துலலாம் ப்ளஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ f of a plus h minus f of a divided by plus h. ஓகேவா? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஏயோட வேல்யூ 1 தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் h tends to 0 f of 1 plus h minus f of 1 divided by h. ஸோ f of xக்கு பதிலாக 1 plus h அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஸோ லிமிட் h tends to 0. ஸோ f of xோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 plus x அப்படின்ற டேர்ம் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 plus h x minus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 plus h போட்டால் -1. ஓகே, மைனஸ் f of xுக்கு பதிலாக 1 போடுற x minus 1. ஓகேவா? டிவைடட் பை ப்ளஸ் h. ஸோ இங்கேயும் 1 1 எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக என்ன வரும், லிமிட் x
h tends to 0 இங்கே ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை ப்ளஸ் ஹெச் ஓகே மாடலஸ்லேருந்து வெளில வரும்போது பாசிட்டிவ் தான் வரும் ஸோ அதே பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு மாடலஸ்லேருந்து வெளில வரும்போது கிடைக்கும் ஓகேவா ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா லிமிட் h tends to 0 into 1 ஓகே கேன்சல் பண்ணும்போது ஓகேவா அப்போ நம்மளுக்கு ஆர்ஹெச்டியோட வேல்யூ அதாவது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ 1 அப்படின்றது டேர்ம் கிடச்சிருக்கு இங்கேயும் ஹெச் இல்லை ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஸோ அதை அப்படியே விட்டுறலாம் ஓகே ஸோ கிடைச்ச வேல்யூ மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ 1 not equal to 2 ரைட் 1 not equal to 2 then LHT left hand derivative not equal to right hand derivative ஓகேவா ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் the given f of x therefore the given f of x is not differentiable at x equal to 1 ஓகேவா அவ்வளோதான் சரியா இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் ஓகே புரிஞ்சுதா ஸோ டவுட் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா இது இதில் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் 10th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் தட் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை f of x equal to greatest integer function of x and x ஓட வேல்யூ 0 to 3 வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க and is not differentiable at x equal to 1 and x equal to 2 கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே இந்த டிஃபரன்ஷியபிள் இல்லை அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ எப்படி சொல்லியிருக்காங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஸோ எப்படின்னா மாடலஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு டேர்மில் நம்ம என்ன பண்ணுவோம் டினோட் பண்ணுவோம் ஸோ இது மீனிங் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 1.2 அந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து எனக்கு வரும் 0 இது 1 இது 2 அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ இப்போ 1.2னா எங்கே வரும் இங்கே தானே வரும் 1.2 அப்படின்ற வேல்யூ வரும் ஓகே ஸோ இந்த 1.2க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ இந்த 1.2 நம்ம எப்படி எழுதிப்போம் மாடலஸ் ஆஃப் 1.2னு இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1.2னு இருந்துச்சுன்னா இது 1ன்னு சொல்லி சூஸ் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜரை நம்ம என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ 1.2க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பார்க்கணும் ஓகே ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு வேல்யூ இங்கே இந்த 1லேருந்து 1.9 வரைக்கும் எந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணாலும் அதை நம்ம எப்படி தான் எழுதணும் 1ன்னு தான் எழுதணும் ஓகேவா ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ 2.2 இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2.2 அப்படின்னு அதை நம்ம 2ன்னு சூஸ் பண்ணிக்கணும் 3.7 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் 3ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எந்த ஃபங்க்ஷனும் ஸோ அந்த டேர்முக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டிஜரை நம்ம என்ன பண்ணுவோம் சூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ அப்படி தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் இங்கேயும் சூஸ் பண்ண போகிறோம் எக்ஸுக்கு வேலை ஒரு கிரேட்டஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் சூஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ இது என்னன்னு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சால்வ் பண்ண போகிறோம் இதுவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட்னு சொல்லிட்டு எக்ஸ் அண்ட் 1 and 2ல் வந்து டிஃபரன்ஷியபிள் ஆகாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம டிஃபரன்ஷியபிள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் நாட் ஈக்குவல் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் அப்படி தானே ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஓகே ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணணும் ஃபார்முலா என்ன லிமிட் h tends to 0 f of a minus h minus f of a divided by minus hன்னு எடுத்துப்போம் ஓகேவா ஸோ இதுதான் ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம யாரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா x equal to 1 அப்படின்ற வேல்யூவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அட் x equal to 1 அப்படின்றதுல நம்ம என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு லிமிட் டெரிவேட்டிவ் வந்து செக் பண்ண போகிறேன் ஓகே ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தாச்சு ஃபார்முலா தெரியும் ஸோ இப்போ இதில் நம்ம ஏக்கு பதில் யார் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ 1 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்போ லிமிட் h tends to 0 f of 1 minus h minus f of 1 divided by minus h ஓகேவா ஸோ இப்போ f of x அப்படின்ற ஃபார்மேட்டில் இந்த டேர்ம் இருக்குது அப்படி தானே f of x அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது எக்ஸுக்கு பதில் 1 minus h இருக்குது ஸோ f of xன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் யாரை சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஸோ லிமிட் h tends to 0 f of 1 minus h பதில் greatest integer function of 1 minus h அதாவது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதில் இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்புறம் இங்கே f of 1 தான் இருக்குது அப்போ எக்ஸுக்கு பதில் 1 மட்டும் இருக்கனால 1 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டிவைடட் பை மைனஸ் ஹெச் இப்போ 1 minus ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஹெச் அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஓகேவா ஸோ இருக்கிறதுலே ஒரு ஸ்மால் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஹெச்ன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஸ்மால் வேல்யூ ஓகேவா
ஒரு சின்ன வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ ஒன்னுலேருந்து ஒரு ஸ்மால் வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ இதுதான் எனக்கு நம்பர் லைன், இது 0 இருக்குது, இது 1 இருக்குது. ஓகே, ஸோ ஒன்னுலேருந்து ஹெச்சோட வேல்யூ வந்து நம்ம 0.2, 0.5, 0.6, 0.7 எதுனால நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்மால் வேல்யூவை சூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்மால் வேல்யூவை நான் ஒன்லேருந்து சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ எங்கே கிடைக்கும்? இந்த 0 to 1 கிடைக்கும். அப்படி தானே? கரெக்டாக. ஸோ இந்த ஒன்னுலேருந்து நான் ஒரு 0.2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 0.8 வரும். அப்போ 0.8ஓட வேல்யூ எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ 0.8, அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 0.8ஓட வேல்யூ என்னது? 0, ரைட்? ஸோ அப்போ நம்ம எப்படி என்ன எடுத்துக்கலாம்? லிமிட் h tends to 0. நம்ம என்ன வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம 1லேருந்து சப்ராக்ட் பண்ணாலுமே அது எல்லாமே எதுக்குள்ளே தான் வரும்? அதாவது ஹெச்சோட வேல்யூ ஸ்மால் வேல்யூ அப்படின்றனால நம்ம 0 பாயிண்ட்டை தவிர நம்ம வேறு பாயிண்ட் எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ 0 பாயிண்ட் வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட ஆன்சர் வந்து 0 to 1 தான் வரும். ஓகேவா? ஸோ 0 to 1 எந்த வேல்யூஸ் வந்தாலும் நம்ம எந்த நம்பரை தான் சூஸ் பண்ணணும்? 0 தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ என்னது? 0 தானே? ஸோ இன்டிஜர் வந்து 0 தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டேர்முக்கு பதிலாக நான் யாரை தான் சூஸ் பண்ண போகிறேன்? 0 அப்படின்ற டேர்மை சூஸ் பண்ண போகிறேன். மைனஸ் 1ன்னு கொடுத்துட்டாங்க, அது 1ன்றது ஹோல் வேல்யூ தான். ஸோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1னே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? லிமிட் h tends to 0 -1 by minus hன்னு வரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். இதுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியாது? இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 by hன்னு இருக்கும். லிமிட் h tends to 0, ஆல்ரெடி 1 இருக்குது, டிவைட் பை h. ஓகேவா? ஸோ 1 டிவைட் பை 0, அதாவது எனிதிங் டிவைட் பை 0 அதோட வேல்யூ என்ன வரும்? இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? இன்ஃபினிட்டி அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்ஃபினிட்டி மீன்ஸ் நாட் டிஃபைன்ட். இது வரைக்கும் அதை டிஃபைன் பண்ணலை அப்படின்றது தான் மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே இது என்ன பண்ணணும்? இதுலேருந்து நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபைன் பண்ணணும். ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஃபார்முலா right hand derivative. Okay, sorry, right hand derivative. So formula என்ன? limit h tends to 0 f of a plus h minus f of a divided by plus h ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி ஏக்கு பதிலாக 1 அப்படின்ற டேர்மை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 1 plus hன்னு வரும், மைனஸ் f of 1 அப்படின்ற டேர்ம் வரும், டிவைட் பை hன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ f of xக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இதே நான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ f of இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 plus hன்னு மாறிடும். இதுவும் அதே மாதிரி 1ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ டிவைட் பை h. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ அதே மாதிரி தான் 1 plus h, ஹெச்ன்றது ஒரு ஸ்மால் வேல்யூன்னு சொன்னேன். அப்போ எனக்கு இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஓகே, ஒரு ஸ்மால் வேல்யூவை நான் வந்து இது கூட ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வேல்யூ எதுக்குள்ளே தான் வரும்? 1 to 2க்குள்ளே வரும். அப்படி தானே? ஸோ 1லேருந்து 2க்குள்ளே நான் என்ன வேல்யூவை நான் சூஸ் பண்ணாலும் எனக்கு இந்த ரீஜனுக்குள்ளே தானே வரும். 1.2, 1.2, 1.3, 1.7 எது நம்ம சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூ எங்கே தான் வரும்? இதுக்குள்ளே தான் வரும். அப்படி தானே? ஏன்னா 1 கூட 0.2, 0.3 அந்த மாதிரி வேல்யூஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வரும். இதில் நம்ம என்ன வேல்யூ நம்ம சூஸ் பண்ணாலும் அது நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் யாரு? 0. அப்போ நம்ம இங்கே 1. ஸோ அப்போ அந்த வேல்யூக்கு மேலே நான் யாரை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த டேர்ம் எனக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 1 அப்படின்ற வேல்யூ தான் வரும். இது 1ஓட வேல்யூ 1 தான். ஓகே, ஸோ டிவைட் பை h. இதை எப்படி எடுத்துக்கலாம்? லிமிட் h tends to 0, 0 by h. ஓகேவா? ஸோ 0 by hனா 0 தான். ஓகேவா? ஸோ எந்த வேல்யூவை நம்ம வந்து 0 வச்சு நம்ம எந்த வேல்யூ வச்சு டிவைட் பண்ணாலும் அந்த வேல்யூ என்ன தான்? 0 தான் வரும். இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட ஆன்சர். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ 1 not equal to 2. அப்புறம் LHT not equal to RHT. ஓகேவா? therefore the given function is not differentiable at x equal to 1. ஓகேவா? ஸோ x equal to 1ல் வந்து இது டிஃப்ரென்ஷியபிள் ஆகாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி யாரை ப்ரூவ் பண்ணணும்? நெக்ஸ்ட் அதே மாதிரி 2வையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 அப்படின்றது நம்ம ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? at x equal to 2 அப்படின்ற டேர்மில் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ at x equal to 2ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கலாம். ஓகே, ஸோ லிமிட் h tends to 0 f of a minus h minus f of a divided by f of minus h. ஓகே, ஸோ இப்போ ஏக்கு பதில் யாரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 2 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லிமிட் h tends to 0, xோட வேல்யூ 2 அப்படின்றனால ஏயோட வேல்யூ என்னதான்? 2 minus h. ஓகேவா? ஸோ மைனஸ் f of 2 டிவைடட் பை மைனஸ் h. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to greatest integer function of x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுவும் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதில் இந்த டேர்மை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ x minus 1ன்றது ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே x தான் கொடுத்துருக்காங்க. ஓகே,
மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 f of 2 minus hக்கு பதிலாக வெறும் x மட்டும் எழுதினா போதும். அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 minus h மைனஸ் அதே மாதிரி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 டிவைட் பை மைனஸ் ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹெச் அப்படின்றது ஒரு ஸ்மால் வேல்யூன்னு சொன்னேன். ஸோ ஸ்மால் வேல்யூ அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு 0.2 0.3 எதுனாலும் நான் 2லேருந்து சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த வேல்யூ 1 to 2 இந்த ரீஜியனுக்குள்ள தான் வரும். ஸோ அதோட ஹோல் வேல்யூ இன்டிஜர் நம்ம எதை தான் சூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் இருக்க 1 தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், லிமிட் h tends to 0 1 மைனஸ் இந்த 2ஓட வேல்யூ 2 தான் டிவைட் பை மைனஸ் ஹெச். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், லிமிட் h tends to 0 minus 1 minus h வரும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லி வரும். அதோட வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதுதான் யார் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ இது 1ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1 சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 2க்கு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ RHD equal to limit h tends to 0 f of a plus h minus f of a divided by plus h. ஓகேவா? ஸோ அப்போ லிமிட் h tends to 0 ஏக்கு வேலை யார் சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 plus h minus f of 2 divided by h. ஓகே, நெக்ஸ்ட்டு f of வேல்யூவை என்ன பண்ணணும், f of x ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். f of x ஓட வேல்யூ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு வேலை 2 plus h மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், மைனஸ் 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிவைட் பை h. ஓகே, ஸோ ஹெச்சுக்கு வேலை என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்மால் வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணுறேன். ஸ்மால் வேல்யூ ஆட் பண்ணேன் அப்படின்னா 2க்கும் 3க்கும் நடுவில் அந்த வேல்யூ வரும். ஸோ அந்த 2க்கும் 3க்கும் நடுவில் வரும்போது அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது என்னது 2. அப்போ நான் கிரேட்டஸ்ட் வேல்யூவை நான் எதை சூஸ் பண்ணணும், 2 அப்படின்ற வேல்யூவை தான் நான் சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், 2 வரும். இதுவும் 2 தான் வரும். ஓகேவா? டிவைட் பை ஹெச். ஓகே, ஸோ 2 minus 2 அந்த வேல்யூ என்ன ஆயிரும், 0 டிவைட் பை ஹெச் அப்படின்ற டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 டிவைட் பை 0 தான் ஆன்சர். ஸோ எனக்கு 0 டிவைட் பை 0 ஈக்குவல் டு வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு நம்ம எடுத்துக்கோம். சாரி, 0 மீன்ஸ் ஹோல் டேர்ம் நமக்கு 0 தானே, டிவைட் ஆகும். ஸோ 0. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2. therefore LHD not equal to RHD. ஓகேவா? therefore the given function f of x is not differentiable at x equal to 2. ஓகேவா? ஸோ இதை அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, ஸோ அவ்வளோதான். எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க எல்லா வீடியோஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லா ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாமே நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் வேணால் அந்த பிளேலிஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.